சந்தன மரம் ரொம்ப உயர்ந்தது, ஆனால் அதை சுற்றி விஷப்பாம்புகள் இருக்கும். இருந்தாலும் சந்தன மரம் உயர்ந்தது. ஏன் தெரியுமா? அந்த விஷப்பாம்புகளின் விஷத்தினால் அந்த சந்தன மரம் பாதிப்படைவதே இல்லை. நீ 1000 விஷ கருத்துக்கள் வந்து சேரலாம், ஆனால் அதனால் நான் பாதிக்கப்பட்டால் தானே அது எனக்கு. நான் பாதிக்கப்படுவதில்லை. அது சந்தன மரம். நீ சந்தன மரமாக இருக்கிறாயா? அதை மட்டும் கவனத்தில் வைத்துக்கொள். இந்த வயது சந்தன மரம் தான். நீ அழகாயிரு, அழகா இல்லாம போ, ஒல்லியாயிரு, குண்டாயிரு, எப்படி வேணாலும் இரு, இந்த வயது சந்தன மரம். தேடி விஷப்பாம்புகள் வரும். பாதிப்படையாமல் இருக்கிறாயா? போதையில் வரும், செக்ஸ்ல வரும், எல்லாத்திலும் வரும். பாதிப்படையாமல் இருக்கிறாயா? சந்தன மரம். சைன் பண்ணலாம், நாளைக்கு ஹிஸ்டாரிக்கல் எக்ஸிட் அப்படின்னு சைன் பண்ணலாம். உதிர்ந்து விடக்கூடிய மலர்களாக இல்லாமல் பூஜைக்கு செல்ல வேண்டிய மலர்களாக இருக்கலாம். பிரதம மந்திரி வந்தாலும் அசையாம நீங்க பேச்சாளர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு நாள் பிரதம மந்திரி போல் உள்ளே நுழைவதற்கான வாய்ப்பு பெறுவீர்கள். தட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் இன்கிரீடியன்ஸ். கவனம். நான் எந்த மாதிரியான கிரீச்சர்னா, யாராவது திட்டினாலோ, யாராவது அவமானப்படுத்தினாலோ, யாராவது என்ன கேவலப்படுத்தினாலோ நான் திரும்பி ரியாக்டே பண்ண மாட்டேன். அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சுப்பேன். யார் நம்மளை அவமானப்படுத்தினாங்களோ, யார் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு முன்னால உயர்ந்து காட்டுவேன். அதுதான் அவர்களுக்கு தருகின்ற பதில் என்பது தெரிந்த பிறகு வெற்றியை ருசிக்க தொடங்கினேன் நான். அதான் பதில். அவங்களோட சண்டை போடுறது இல்ல பதில். வாழ்க்கை சில நேரங்களில் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் குழந்தைங்க. அப்போ வெளிப்பட்டுடாதீங்க, டக்குன்னு வெளிப்படாதீங்க. அப்படி தோற்கவே கூடாது. யார் உன்னை அவமானப்படுத்துகிறார்களோ அவர்கள் தலை தாழ்கின்ற அளவிற்கு நீ உயர்ந்து நிற்க வேண்டும் என்கின்ற மந்திரத்தை உனக்கு முதல் நாளிலேயே சொல்ல வந்திருக்கிறேன். இன்னைக்கு நீ பிடிச்சுக்கிட்டாதான் யூ cannot step the river twice. உன் காலை தொடுகிற தண்ணீரை மறுபடியும் ஆற்றிலே உன் கால்கள் சந்திக்க வாய்ப்பே கிடையாது. Life is an one-time opportunity. Grab it. Seize it. அப்படி சீஸ் பண்ணிட்டு நீ என்ன பண்ண போற? பிசாசுத்தனமா வேலை செய். தேவதையாக எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம். வேலையே செய்யறதில்ல, ஒன்னும் செய்யறதில்ல. பெரிய கனவுகள். ஆசைப்படு. தகுதியை வளர்த்து கொண்டு ஆசைப்படு. எனக்கு தெரிஞ்சு இனிமேல் மேடம் ஐடி கார்டு கொடுக்கும் பொழுது பெற்றோர்களை கூப்பிடுங்க, பக்கத்துல உட்கார சொல்லுங்க. அவர்கள் கால் பணிந்து, அவர்கள் இவர்களை முத்தமிட்டு, அவர்கள் கையினால் இவர்கள் இந்த ஐடி கார்டை பெற்றுக்கொள்ளட்டும். கடைசி வரைக்கும் அந்த பாண்டேஜ் இருக்குல்ல, அந்த இமோஷன்ஸ் இருக்குல்ல, உன்னால் நான் இந்த தகுதிக்கான இடத்தை பெற்றிருக்கிறேன் அம்மா அப்பா, நீங்கள் 2 பேரும் உயர்கின்ற அளவிற்கு இந்த சப்ஜெக்டை நான் கிளியர் பண்ணி மந்த்லி இல்லை இயர்லி என்னுடைய வருமானத்தை கூட்டி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வறுமையையும் நான் தீர்ப்பேன் அம்மா என்று சொல்லிவிட்டு அந்த ஐடி கார்டை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். இனிமேல் மாத்தி போடுங்க. ஃப்ரெஷர்ஸ் டே அன்னைக்கு கொடுத்தீங்களா? அப்படிதான் கொடுத்தீங்களா? அவங்க தான் கொடுத்தாங்களா? இதை அப்படிதான் வாங்கி கழுத்துல போட்டு வச்சிருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். 2-3 காலேஜ்ல தான் அந்த மாதிரி நடக்குது. நடக்காத காலேஜ்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். வாழ்க்கையில் வெற்றிகளை தேடி ஓடுகின்ற பொழுது கூட்டு சேர்த்துக் கொள்ளாத. உன் வாழ்க்கை நீ முடிவு செய். ஏன்னா உன் பக்கத்துல இருக்கிறதுக்கு அது கெப்பாசிட்டி இல்லைன்னா நீ அதையும் கூட்டிட்டு ஓட முடியுமா? அவளை நம்பி அந்த காலேஜ்ல சேர்ந்த, அவனை நம்பி அந்த காலேஜ்ல சேர்ந்த. இன்னொரு விஷயம் இன்னைக்கே சொல்லிட்டு போயிடுறேன். ரெக்கார்ட் வேற ஆகிக்கிட்டு இருக்கு, பிள்ளைங்கிட்ட தனியா வேற பேச முடியாதுன்னா போடாதீங்க மேடம் வெளியில எல்லாம். இந்த பிள்ளைங்களுக்காக மட்டும் சொல்றேன், லவ் பண்ணாத இந்த வயசுல. ஒருத்தன் இந்த பக்கம் யாருன்னு சொல்ல மாட்டேன், ஒருத்தன் கை தட்டல, இந்த விரல்ல இருக்கிற நகத்தை அவன் மனசுல ஓடுற மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா? பின்ன எந்த வயசுல
அப்படி ஓடுது அவன் வாய்ஸ்ல, அவன் மனசுல. ஓடுதாராப்பா? இல்ல. நான் அவனையா கேட்டேன்? அவன் இல்லன்னு தலையாட்டுறான். அப்ப அவன் தான். நான் என் கிளாஸ்ல வந்து பிஏ பேசிக் தமிழ் எடுப்பேன். அப்ப யாருக்குமே தமிழ் தெரியாத பிள்ளைகளுக்கு பேசிக் தமிழ் எடுப்பேன். யாருக்கெல்லாம் தமிழ் தெரியாதுன்னு சொன்னா 2 கை தூக்கும். உட்கார சொல்வேன். பேசுறது கேக்குது, புரியுதுல்ல? அப்ப உனக்கு தமிழ் தெரியுதுன்னு அர்த்தம். உட்கார். புரியுதா? இந்த வயசுல லவ் பண்ணாத. ஏன் தெரியுமா? அது ஒரு நாசமா போற ஒரு வழி. அனுபவத்துல சொல்றேன். உருப்படவே விடாது நம்மள. இன்னொரு ரகசியத்தை சொல்லட்டுமா? இப்ப வெளிப்படையா எனக்கு என்ன, பெறுவதற்கும் இழப்பதற்கும் எனக்கு உங்களிடத்தில் ஒன்றும் கிடையாது. மனசால பேரன்போடு சொல்றேன். உன் வாழ்க்கையின் சார், நான் பேசும்போது நீங்க பேசாதீங்க சார். நீ கவனி, என்ன கவனி. இந்த இந்த நம்ம பேசிட்டு போற அந்த 10-15 நிமிஷம் நீ மட்டும் வாய் மூடிக்கிட்டு, மத்தவங்க பேசினா பேசிட்டோம். நீ மட்டும் வாய் திறக்காது. அடுத்தவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணாது. ரொம்ப நுட்பமான இன்னொரு பேருண்மையை, பெரிய வரத்தை, நீ சாபத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான மிகப்பெரிய வரத்தை சொல்கிறேன். உன் வாழ்க்கை துணை இந்த வளாகத்தில் இல்லை. அதை இங்க தேடாத. சரியா? ரொம்ப முக்கியமான விஷயம். நான் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் சும்மா கை தட்டிட்டு போறது இல்ல. கூர்ந்து கேட்டுக்கோ. வரும். டேர் டு சே நோ. என்ன காரணம் தெரியுமா? இன்னொரு விஷயம் சொல்றேன். லவ் பண்ணலனாலும் நான் நாசமா போவாங்க அவங்க, அது வேற விஷயம். இன்னொன்னு அதை விட நாசமா போற ஒரு மேட்டர் இருக்குது. என்னன்னா, லவ் பண்றவ பக்கத்துல உட்கார்றது. ஐய, அது நம்மள உருப்படவே விடாது சார். அதுல என்ன தெரியுமா எனக்கு பிரச்சனை? என்ன தெரியுமா? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே ஆளை பத்தி ஒரே மேட்டரை சொல்லிக்கிட்டே இருக்கும். அது சம்பவமும் மாறாது. கை தட்டுறதெல்லாம் பாதிக்கப்பட்டதுங்க. ஒரே சம்பவம் பா. அதுக்கா வந்தோம்? +2 பாஸ் பண்ணி, அது வேற. அந்த +2 பாஸ் பண்ணது இருக்குது. கடவுளே, 10th பாஸ் பண்ணும்போது என்ன சொல்லிச்சிங்க அம்மா அப்பா டீச்சருங்கெல்லாம்? இது மட்டும் பாஸ் பண்ணிடு, வாழ்க்கையில பட்டொலி வீசி பறக்கலாம். பாஸ் பண்ணமா இல்லையா? +1ல என்ன சொன்னாங்க? +2 அதை மட்டும் பாஸ் பண்ணிடு, வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். இங்க வந்து விட்டாங்களா? இப்ப வா, நீ ஜெயிச்சு காட்டு. ஏன் தெரியுமா சொல்றேன்? வாழ்க்கை இன்னும் உனக்கு தொடங்கவே இல்லை. நீ யார் தெரியுமா? நான் சொல்வதை ஆழமாக மனதில் உறுதி வாங்கிக்கொள். நீ துறைமுகத்தில் நின்று கொண்டிருக்கும் கட்டப்படும் கப்பல். இங்கேதான் கட்டுமான பணி நடக்கிறது. இந்த கட்டுமான பணி நடந்துருச்சுன்னு வச்சுக்க, 4th இயர்ல உன்னை அப்படி கடல்ல தள்ளி விட்டுருவாங்க. நீ கடல் சந்தித்தாயின்னு வச்சுக்க, அதற்கு பிறகு மறுபடியும் துறைமுகத்தில் கட்டுமான பணிக்காக அனுமதிக்க மாட்டாய். வெறும் ரிப்பேருக்காகத்தான் வந்து சேருவாய். மறுபடியும் உன்னை கட்ட முடியாது. நீ ஆழ்கடலை சந்திக்க வேண்டும், பெரிய பெரிய சூறாவளிகளை சந்திக்க வேண்டும், மிகப்பெரிய சுமைகளை சுமக்க வேண்டும். ஆனால் வாழ்க்கை முழுவதும் நீ நீரிலே மிதந்து அடுத்தவர்களுக்கான அந்த விஷயத்தில் தன் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் துறைமுகத்தில் உறுதியாக கட்டப்பட வேண்டும். இங்கே கிடைக்கின்ற எந்த உதவியும் உனக்கு ஆழ்கடலில் கிடைக்காது.